வெல்கம் டு சபி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த சாரியோட ப்ளவுஸ்க்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். சாரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம். இது பார்த்தோம்னா ஒரு பிளாக் கலரில் க்ரீன் கலர் பிரிண்டிங் போட்ட ஒரு சாரி. இந்த சாரிக்கு பார்டர் பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட் கலரில் ரெட் கலர் ரோஸும் க்ரீன் கலர் ரோஸு கோல்டு கலர் லீஃப் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கிராண்டான பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு மாங்காய் டிசைன் போட்ட ஒரு சின்ன பார்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சாரியோட கீழேயும் மேலேயும் அந்த பார்டர் இருக்குது. இன்னும் சாரி ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் ஸ்டோன் அங்கங்கே கொடுத்துருக்காங்கங்க. இது ஒரு கிராண்டான சூப்பரான சாரி. இந்த சாரியோட ப்ளவுஸை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதாங்க இந்த சாரியோட ப்ளவுஸு. ப்ளவுஸ் பார்த்தோம்னா வெறும் சாரியில் இருக்கிற அந்த பார்டர் மட்டும் 2 ஸ்லீவுக்கும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். டிசைன் பண்ண என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்கு 4 விதமான டிசைனில் இருக்க லேஸ் எடுத்துருக்கோங்க. பொருள் பார்க்க இவ்வளோ இருக்குன்னு நினைக்காதீங்க, ஒர்க் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இந்த மாதிரி டிசைனில் இருக்க லேஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் கோல்டு கலரில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்ச லேஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த லேஸ்லேருந்து இந்த மாதிரி பண்ண போகிறோங்க, பெட்டல் பெட்டலாக பண்ண போகிறோம். இது ரெட் கலர் லேஸு, அதில் இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெட் கலர் லேஸ் கொஞ்சம் எடுத்திருக்கோம். இது பார்த்தோம்னா ஒரு சிம்பிளான லேஸு. இதில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் பண்ணியிருக்கிறோம். மிரர் ஃப்ரேமு, அதாவது இந்த ஃப்ளார் பண்ணிவிட்டு அப்படியே நிற்காதுன்னா அடியில் கொடுக்கறதுக்காக மிரர் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். ரெட் கலர் ரவுண்ட் ஸ்டோன் எடுத்திருக்கோம். ரெட் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கோம். ஒயிட் ஸ்டோன் எடுத்திருக்கோம். லீஃப் செய்யறதுக்காக க்ரீன் நெட் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கோம். 3D அவுட்லைனர் எடுத்திருக்கோம். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த டிசைனில் எடுத்தோம் இல்லைங்களா லேஸு, இதை ஒவ்வொரு பெட்டலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா இந்த மாதிரி பெட்டல், இதில் இருக்க இந்த ஸ்டோன் எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இப்படி லைட்டாக இப்படி மடிச்சுட்டு ஜரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா, அதில் கீழே அப்படியே ஒரு 2 சுற்றி முடிச்சு போட்டுடலாங்க. அதாவது இந்த பெட்டல் இப்படியே நிற்கிறதுக்காக. இந்த மாதிரி பெட்டல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு பெட்டல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாம் எடுத்துட்டு நிறைய பெட்டல்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டிசைனில் லேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, இதை ஒரு இவ்வளோ நீளம் கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இப்படி மடித்து ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளார் ஷேப்பில் கிடைக்கும். அது கரெக்டாக இந்த எண்டையும் பிடிச்சிட்டு நம்ம ஒட்டினோம்னாவோ அல்லது ஸ்டிச் பண்ணோம்னாவோ நமக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்குங்க. இது மாதிரி வச்சுட்டு இந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டுட்டு போய் கரெக்டாக இப்படி ஃப்ளவராக ஃபார்ம் ஆகிற மாதிரி இப்படி வச்சு ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளார் கிடைக்கும். இந்த மாதிரி இதுவும் ஒரு தேவையான அளவு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்ச இந்த ஃப்ளாரை இந்த மிரர் ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இது மேலே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த ஃப்ளார் பார்த்தோம்னா சரியாக நிற்காதுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக சென்டரில் மிரர் ஃப்ரேம் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி ஒட்டிடலாம். நமக்கு பார்த்தோம்னா மிரர் ஃப்ரேம் ஒட்டி காஞ்சிருச்சுன்னா அடியில் இப்படி ஃப்ரேமும் ஃப்ளார் பாருங்கள் கரெக்டாக நிற்கும். இந்த மாதிரி நமக்கு ஃப்ளார் கிடைக்கும். இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு ஃப்ளார் கிடைக்கும்.
க்ரீன் நெட் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதில் வந்து இப்போ நம்ம லீஃப் பண்ண போகிறோம். அதாவது ரெண்டாக மடிச்சிட்டு நார்மலாங்க நம்ம லீஃப் வெட்டுற மாதிரி சின்னது பெருசுமா, சின்ன லீஃபு கொஞ்சம் பெரிய லீஃப் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து லீஃப் ஷேப்பில் நிறையா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நிறையா லீஃப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் நெக்குக்கு வந்து ரெட் கலர் லேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து ஃபுல்லாக இல்லாமல் இந்த ஆஃபுக்கு மட்டும் வைக்க போகிறோங்க. இந்த ஒரு பக்கம் மட்டும் இப்படி வந்து வச்சு ஒட்டிடலாங்க. நான் வந்து மிஷினில் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைனா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம ப்ளவுஸோட இந்த ஒரு பக்கத்துக்கும் இதுக்கு மட்டும் வந்து அந்த ரெட் கலர் லேஸ் வச்சு தச்சுட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடில் வந்து இந்த கோல்டு கலர் லேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த லேஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்லேருந்து இங்கே ஃப்ரண்ட் நெக்லேருந்து பூரா வந்து ஒட்டிடலாங்க. இந்த கோல்டு லேஸ் வந்து முன்னாடி நெக்லேருந்து அப்படியே வச்சுட்டு ஒட்டிக்கிட்டே போயிடலாங்க பின்னாடி வரைக்கும். நான் வந்து க்ளூ ஸ்டிக்கில் வந்து ஒட்டுறேன். க்ளூ கனுக்கு யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த க்ளூ ஸ்டிக்கில் தான் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரண்ட் நெக் பூரா ஒட்டியாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே பேக்கில் கண்டினியூவாக ஒட்டலாம். இப்போ பேக்கில் பார்த்தோம்னா இந்த கோல்டு கலர் லேஸை வந்து இப்படி கிராஸாக இது வரைக்கும் ஒட்ட போகிறோங்க. அதுக்கு முன்னே என்ன பண்ணலான்னா, இந்த பெட்டல்ஸை வந்து இந்த லைனில் வந்து நம்ம ஒட்டிடலாங்க. ஒட்டிட்டு அது மேலே வந்து இந்த கோல்டு லேஸை வந்து ஒட்டிக்கலாம். லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து ஒட்டிக்கிட்டு வரலாம். அதாவது லேஸ் ஒட்டுறதுக்கு இடம் விட்டுட்டு ஒட்டிக்கிட்டு வரலாம். இப்படி கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி ஒட்டிகிட்டு வரலாங்க. இப்போ இதோட சென்டரில் இந்த பக்கம் வர மாதிரி இங்கே வந்து மேலேயும் ஒட்டலாங்க. அதாவது இது வரைக்குமே இந்த மாதிரி வந்து மேலே வரைக்கும் ஒட்டி முடிச்சிடலாம். இப்போது நம்ம போட்ட லைனில் இந்த ஃப்ளார் பூரா ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வந்து இந்த லேஸை வந்து அப்படியே இந்த கோம்பு மறைக்கிற மாதிரி இந்த லேஸை வந்து கடைசி வரைக்கும் ஒட்டிடலாம். இந்த மாதிரி வந்து க்ளூ ஸ்டிக்கில் வச்சு வச்சு வந்து கடைசி வரைக்கும் ஒட்டிடலாங்க. இப்போ இந்த எண்டும் வந்து க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வராது. இப்போ கடைசி வரைக்கும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போது இந்த ஃப்ளார்க்குள்ளே ஒன்று இந்த மாதிரி திலகம் சேஃப் ரெட் கலர் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஸ்டோன் வந்து உள்ளே வைக்கலாம். ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஸ்டோன் வைக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வந்து இப்படி உள்ளே இருக்கிற மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வந்து வைக்கலாங்க. மாதிரி ஒவ்வொரு பெட்டலுக்குள்ளேயும் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி இப்படி வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து பூரா உள்ளே வந்து ரெட் கலர் ஸ்டோன் வச்சு முடிச்சிட்டோம்.
இப்போது இந்த நடுவில் வந்து இந்த மாதிரி வந்து க்ரீன் லீவ்ஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த லீவ்ஸ் வந்து குறுக்கு ஒன்று வச்சிடலாங்க. ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு லீஃபாக எடுத்து ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி பூரா வந்து அந்த க்ரீன் லீஃப் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இதை சுற்றி வந்து 3D அவுட்லைனரில் அவுட்லைன் போட்டுடலாங்க. லீஃபை சுற்றி வந்து அதாவது சுற்றி ஒட்டாமல் இருக்கிற இடமும் பார்த்தோம்னா இதில் இருக்க கம்பளியை நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி வந்து பூரா லீஃபுக்கும் வந்து அவுட்லைன் போட்டு முடிச்சிடலாங்க. கொடி மாதிரி டிசைன் ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெட் கலர் லேஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி கிராஸாக ஒட்ட போகிறோங்க. கொஞ்சம் 2 பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி ஒன்று இந்த மாதிரி கிராஸாக இந்தாண்ட ஒட்டிக்கலாம். இப்போது இந்த லைனும் ஒட்டி முடிச்சிட்டோம், 2 லைனும் ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ நடுவில் பார்த்தோம்னா இந்த ஃப்ளார் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளார் வந்து இங்கே ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி வந்து 3 ஃப்ளார் வந்து நடுவில் ஒட்டியாச்சு. இப்போ இந்த நடுவில் பார்த்தோம்னா மேலே வந்து இந்த ரவுண்ட் ஸ்டோன் ஒட்டிடலாங்க. இந்த டிசைன் பூரா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ஒயிட் ஸ்டோன் எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த கேப்பில் எல்லாம் பார்த்தோம்னா ஒயிட் ஸ்டோன் வச்சிடலாங்க. ஏன்னா சாரிலையும் வந்து ஒயிட் ஸ்டோன் இருந்தது இல்லைங்களா, அதனால் அதே மாதிரி இந்த ஃப்ளாருக்கு நடுவில் பிரிண்டட் ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சிடலாங்க. நம்மளோட ப்ளவுஸோட பேக் டிசைன் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட டிசைன் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.